welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு கிளாஸ் ஜார் ஆர்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு எம்டி பிக்கிள் பாட்டில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எந்த மட்டமான கிளாஸ் ஜார் இருந்தாலும் ஓகே. கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சமானது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளே ஒன்று கடையில் விற்கும், ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். அண்ட் ப்ரஷஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, இந்த க்ளேவை வச்சு நம்ம அந்த எம்டி பாட்டில் மேலே வந்துட்டு ரோல் பண்ணி ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் எப்படி அந்த க்ளே வச்சு நான் எம்டி பாட்டில்ஸ் மேலே வந்து டிசைன் க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதில் நான் எனக்கு பிடிச்சமான ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளேவை வந்து பாட்டில் மேலே நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் எந்த மாதிரியான ஃபெவிக்விக் ஆர் ஃபெவிகால் நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அந்த க்ளே நல்லா ஸ்டிக் ஆகிட்டு லேட்டராக அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃபர்ம் ஆயிடும். ஸோ நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பாட்டிலோட ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்குது க்ளே ஒட்டினதுக்கப்புறம். ஸோ இதுதான் என்னோடய டிசைன்ஸ். பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். இதை நான் ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி நான் மேலே வந்து கோட்டிங் கொடுக்க போகிறேன். நான் ஏன் ஸ்பாஞ்சு எடுத்துருக்கிறேன்னா, ப்ரெஷ்ஷோட ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறனால ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சா போதும், ஆல் ஓவர் த ஏரியா வந்து கவர் பண்ணும். பட் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து நிறையா பெயிண்ட் தேவைப்படும். அதனால் நான் ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெட் கலர் எடுத்து உள்ளுக்கு இருக்கிற அந்த டிசைன்ஸில் ஃபுல்லாக வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எப்படி அந்த லுக் இருக்குன்னு.
ஃபைனலாக நம்ம லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் ரெட் வித் எல்லோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வெறும் ரெட் கொடுத்தோம்னா அது ஃபுல்லாக ரெட் மட்டும் தான் தெரியும். கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த க்ளே மேலே நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பிளாக் கலர் பெயிண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ஃபினிஷ் உள்ள பெயிண்ட்டை வந்துட்டு ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷுக்காக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பாட்டிலோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எம்டி பிக்கிள் பாட்டிலை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாட்டம் மாற்றி இந்த மாட்டம் பென்சில் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லைட்ரு யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இதை நம்ம கொண்டு வரலாம். ரொம்பவே ஈஸியான இந்த திங்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.